Okay guys, we're going to learn about simple interest today. Simple interest, we have, this is your unit 1 last portion. Okay, so simple interest, you have P, principal amount, that is the amount that you get as loan or whatever. R is the rate percentage per year. I is the interest, which is R by 100. Percentage now is always by 100 only, so this is just an expansion. A is the amount. Amount is interest amount plus principal, the total final amount that you are going to pay. And N is number of years. I is interest, which is simple interest. The formula for I is PNI, that is P into N into I, which is also N. I வந்து நம்ம substitute பண்ணோம் R by 100 அப்படின்னா. Amount A or formula வந்து as I said interest plus principal நால principal plus interest IU PU ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து P காமனாக வெளியே எடுத்தால் 1 plus NI. ஸோ these are the formulas, basic formulas. ஓகேவா? You can manipulate these formulas into anything you want. இந்த basic formulas மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியம், இது முக்கியம். எஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் எல்லாமே கெஸ் ஒர்க் ஓடிட்டுருக்கு. ரைட், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் தி எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஆன் ₹5,000 இது வந்து பி. ஓகே, அட் 10% இது வந்து நம்ம ஆர். ஓகே, ஃபார் 3 years இது வந்து நம்ம என். ஆல்சோ ஃபைண்ட் தி அமௌண்ட் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஐ கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ கண்டுபிடிக்கணும். இது நம்ம வேலை. ஸோ ஐனா வந்து ஃபார்முலா, சிம்பிளாக ஒரு ஃபார்முலா PNI. ஓகேவா? PNR by 100 whatever, எல்லாம் ஒன்று தான். ஸோ 5,000 into 3 into 10%னால் 10 by 100 முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் அமௌண்ட்ஸ் டு எனக்கு தெரில, அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை காலி, இன்னொரு முட்டை காலி, 15 plus 2 முட்டை. This is my I. That's it. Okay, so my interest is this much. Now amount வந்து P plus I. ஸோ இது வந்து பிரின்சிபல் வந்து 5,000 plus 1,500 I. ஸோ என்னோடய A வந்து comes to 6,500. இது எல்லாமே மணினால ருப்பீஸு இந்த டேஷ் எல்லாம் போடணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின் டன். செகண்ட் கொஷின், 2 equal sums அப்படிங்கிறது எக்ஸு. இது என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ எக்ஸு ஸோ 2 எக்ஸ் இருக்குது. ஓகேவா? வேர் லென்ட் அவுட் அட் 7%, இது 6. ஓகே, அண்ட் 5, இது R1, இது R2, ஏன்னா 2 இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி இது ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே, தி இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் இந்த 2 loans adds up to, ஸோ என்னோட I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு I வந்து 960 ஃபார் 4 years என்ன. இப்போ சம் எவ்வளோ அப்படி எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஐ. ஃபஸ்ட்டு ஐ வந்து PNR, கரெக்ட், R by 100. ஓகே, R by 100 வச்சுக்கலாம். இங்கே P என்னன்னு நமக்கு தெரியாது, அதான் பிரின்சிபல் எக்ஸு, இன்ட்டு N வந்து 4 இன்ட்டு 7% by 100. இது ஃபஸ்ட்டு I1. ஓகே, ஸோ திஸ் வில் பிகம் 28x by 100. சரி சரி, ஓகே, எல்லாம் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ I1, இது I1. ஓகேவா? இப்போ I2 அதே மாதிரி. P வந்து எக்ஸு இன்ட்டு அதே 4 years தான் இன்ட்டு 5%, ஸோ 5 by 100. ஸோ திஸ் பிகம்ஸ் 20x by 100. ஓகேவா? இப்போது I1 ப்ளஸ் I2 ஈக்குவல்ஸ் டு 916 ஏற்கனவே நமக்கு தெரியும், நீங்கள் பார்த்தோம். 2 loans adds up to அப்படின்னு போட்டிருக்கனால 960.
ஸோ இது ரெண்டு ஈக்குவல் 960னால this is equal to 28x by 100 plus 20x by 100. ஓகே, ஸோ இது என்ன ஆகும்னா இந்த 100 காமன் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன்னா 960 into 100 equal to 28 and 20 ரெண்டு எக்ஸ் இருக்குது, ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிறேன் 48x வந்துடும். ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ண என்ன ஆன்சர் வருது? சரி, 2000 வருதா? ஸோ therefore x equal to 2000. இதான் ஆன்சர். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 2000 plus 2000. ஏன்னா 2 ஈக்குவல் சம்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே இடமே கிடையாது, ஈக்குவல் டு 4000 அப்படின்னு நம்ம கொஞ்சமாக எழுதிக்கலாம். டன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன்சர். முடிஞ்சிடுச்சு. ஸோ இது மாதிரி நான் இன்னும் உங்களுக்கு ஒரு 2 ப்ராப்ளம் தரேன், சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே கைஸ், இது வந்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின். இதில் வந்து 2 ஸ்பிட் அப் மாதிரி கொடுத்து கொஷின் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கொஷினும் ஐ வில் ட்ரை டு சால்வ் இட் ஃபார் யூ. Question is, a sum of money amounts to rupees 20,800 in 5 years and 22,720 in 7 years. Find the principal, that is PU. இது வந்து இது N1ன்னு வச்சுக்கலாம், நம்ம இது N2ன்னு வச்சுக்கலாம். ஸோ this is A1, this is A2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது PU, rate of interest R, ஓகேவா, ஆர் keep it as I itself, doesn't matter. Okay, so we have to find these two. So we are given these values. So first one வந்து என்னன்னா A1 plus N1 equals to 20,800. அதே மாதிரி A2 plus A1 equal to principal A1 equal to இது வந்து இன்ட்ரெஸ்ட் இன் 7 இயர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இன் N1 5 இயர்ஸ், 5 இயர்ஸ் வந்து இவ்வளோ. அதே 7 இயர்ஸ் வந்து 720. ஸோ இப்போ என்ன ஆகும்னா 7 இயர்ஸில் இவ்வளோ ஆகுது, 5 இயர்ஸில் இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இப்போ 2 இயர்ஸில் எப்படின்னா 2 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஐ என்ன, எஸ்ஐ என்ன அப்படின்னு கேட்டால் 2 இயர்ஸில் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1920 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் 1 இயரில் 1920 divided by 2 அப்படின்னு போடும்போது this is 960. okay, so therefore interest in 5 years is 5 into 960, so this amounts to 003A 45 48. okay, so this is the amount. Therefore principal is equal to 20,800. இது 5 இயர்ஸ் ஓடுது, அதுலேருந்து 5 இயர்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 16,000. இதுதான் என்னோடய பிரின்சிபல். கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் ஐ, இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ. ஐயோட ஃபார்முலா என்னென்னா கேபிட்டல் ஐ ஈக்குவல்ஸ் பிஎன்ஐ. கரெக்டா? ஸோ இங்கே நான் ஐ ஈக்குவல்ஸ் கேபிட்டல் ஐ பை பிஎன். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 4,800 960 per year அப்படின்னு இருக்கும்போது 960 divided by
இந்த பிரின்சிபல் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு இன்ட்டு பர் இயர் ஒன் இயர் அப்படின்னு போட்டால் திஸ் கம்ஸ் டு 0.06. Therefore, I equals 6%. Okay. So, answer. ஸோ எனக்கு பியும் கண்டுபிடிச்சாச்சு ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. இது கீழே எழுதணும், எனக்கு இடம் இல்லை, அதனால் சைடில் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்னு. Raman opened a recurring deposit account actually in a cooperative bank for 1 year. ஜான்வரி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ₹100 போட்டிருக்காரு. எவ்ரி மந்த் ₹100 போடுறாரு. If the bank offered 10% simple interest on such deposits, how much money will he get at the end of December? That is 12 monthsல எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது கேள்வி. ஓகேவா? இப்போ நம்ம நினைக்கலாம் இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தானே, இது என்ன பெருசா அப்படின்னு நினைக்கலாம். இந்த கொஷனை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து இதில் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஈச் மந்த்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார் 12 months அப்படின்னா இது எப்படின்னா ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹100 இன். ஓகேவா? இது எப்படி வரும்? 12 months, அப்புறமா 11 months, 10 months, 9 months, ஆக்சுவலி உல்ட்டா ப்ளஸ் 1 வரைக்கும் மந்த்ஸ். அர்த்தம் என்னென்னா ஃபஸ்ட்டு மந்த் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி 2வது மந்த்தும் அதோட இன்ட்ரெஸ்ட் வரும். தென் 3வது மந்த் அப்படி 9, 10, 11, 12 வரைக்கும். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. ஸோ இது ஃபார்முலா படி இதோட ஃபார்முலா வந்து n × n + 1/2. கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கண்டினியூஸ் நம்பர்ஸ் இருந்தால் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா இருந்துச்சுன்னா ப்ளஸ் 10 வரைக்கும் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி இங்கே 12 months இருக்கிறதுனால 12 × 12 + 1 13/2 months. ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணேன்னா இயர்ஸாக மாற்றுறேன். ஸோ 12 × 13/12 × 2 /12 பண்ணுறேன். ஸோ இது இயராக மாறிடுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 13/2 years. ஓகே. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் இது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நான் வந்து we are going to see the amount. ஸோ அமௌண்ட்டோட இது வந்து PNI, இதான் டைம் பீரியட். ஸோ PNI I equals PNI is equal to amount வந்து 100 into time வந்து 13/2 into I வந்து 10% கொடுக்குறாங்க. ஸோ 10/100 is equal to ₹65. So at the end of 1 year, A equals 100 principal into 12 months plus 65 interest. So it will be 1065. Sorry, 1265. Right. 1200 numbers. So 1265. Okay. So இது மாதிரி நான் இன்னும் 2 ப்ராப்ளம் தரேன், பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.